எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் எங்களுக்கு. சொல்லு சொல்லு. கியா காரன்ஸ் கார் வாங்கி அதை டெலிவரி எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. டெய்லி டேட் குறித்து வச்சு இன்றைக்கி வந்துருமான்னு கேட்டாங்க. அந்த நாள் இன்றைக்கி தான். இன்னைக்கு செப்டம்பர் 6, 2024. கரெக்டா? ஓ, இதுக்காக ட்ரீட் வேறு. என்ன ட்ரீட்னா கோட் படத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு. ஸோ இந்த வேலைலாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் பண்ணுறோம். இதை பார்த்து உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ. விநாயகர் சதுர்த்தி வேறு வருதா? பல ஐட்டங்கள் இருக்குது நாளைக்கு ஸ்பெஷலாக. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஹாப்பியாக வந்து போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கார் எடுக்கலான்னு கிளம்புறோம். ஸோ ஓகேவா? இதான் வந்து கதை சுருக்கம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது, அங்கே சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, எங்கே ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட எங்கள் லில்லி வந்து அவ்வளோ பெருசாக மேக்கப்லாம் போடாது, இல்லை ஏதாவது ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்காது. ஆனால் வந்து இன்னைக்கு வண்டி எடுக்க போகணுன்றதுக்காக அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பழைய மாதிரியே தான் இருக்கு. கேட்டுக்கிட்டீங்களா? ஸோ இதுதான். ஓகே, லில்லி ஹாப்பியா இருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஓகே, பாத்தீங்களா? ஜாலியாக தான் இருக்கும். எல்லாரும் ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, நினச்சாதான் ஒரு மாதிரி ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஆல் இஸ் வெல். எல்லாம் நடக்கும், நம்மளாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்காக முன்னாடி தாத்தா ஊர்லேருந்து வர சொல்லிட்டோம். ஓகே, வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. எப்போவுமே தாத்தா வந்து 6:30 மணிக்கு எழுந்துப்பார், நாங்கள் 7:30 மணிக்கு. அவர் 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவார், நாங்கள் 9 மணிக்கு. அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே நிவி, எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கு. நம்ம என்ன வண்டி வாங்கியிருக்கோம் கரெக்டாக சொல்லு. கியா காரன்ஸ். பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறான்ப்பா. சரி, ஓகே, கிளம்புவோமா? ஓகே, 12 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ 9:15 ஆகிடுச்சு. ஸோ இது நல்ல நேரம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து தானே போவோம். அதனால் இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே, அங்கே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் வாங்க. ஓகே, எடுக்கலாமா? ஓகே, வாத்தா எடுக்கலாமா?
1 2 1 2 3 ஏ எப்படி இருக்கு காரு? சூப்பரா இருக்கா? இப்போ வாங்க எல்லாரும் வாங்க. கவி நின்றா, உள்ள போய் நின்றா. வாடா போங்க, உள்ள போங்க. ஓகேவா? ஜாலியா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? ஓகேவா? அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. ஓகே, எங்கள் கிராமத்துக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வந்து பூஜைலாம் போடுவோம். வண்டி ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் பூஜை போகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ அதனால் போய் எல்லா சாமிக்கும் பூஜை போட்டு ஊரில் தாத்தாவுக்கு கூப்பிட்டு போய் வண்டியை காட்டி, தாத்தாக்கும் ஒரு 4 பேர்கிட்ட காட்டணும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, என் பேரன் வண்டி வாங்கிட்டான் அப்படின்ட்டு. அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அவர் சந்தோஷப்பட்டால் நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. அதே மாதிரி என் பசங்களுக்கு வண்டி எடுத்தாவே பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. புக் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து டெய்லி இன்னும் எத்தனை நாள் இருக்குது வண்டி வர்றதுக்கு, நாளைக்கு வந்துருமான்னு டெய்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பயங்கர ஆர்வமாக இருந்தது. அதே மாதிரி வண்டி எடுத்த பிறகு எங்கள் அத்தை, மாமா, அண்ணன், அண்ணி அந்த மாதிரி எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்குது. எவ்வளோ லோன் கட்டினாலும் ஒர்த்து அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். ஸோ இது வந்து சைல்ட்ஹுட்டில் ட்ரீமில் வந்து இது ஒன் ஆஃப் த ட்ரீம். நம்ம வந்து வீடு கட்டணும்,
கார் வாங்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒரு ட்ரீம் பண்ணுவோம்ல, அந்த ட்ரீமில் இது ஒன்று. கூட சின்ன காராக தான் வாங்கணும்னு நினச்சேன், நானே நினைக்கல பெரிய வண்டி கேரன்ஸ் வண்டி வாங்குவோன்ட்டு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து பெருசு, எப்போவுமே எங்கே போனாலுமே கொஞ்சம் நிறைய பேர் போவோம். அதுக்கு வந்து சின்ன வண்டி பத்தாத மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் பெரிய வண்டி அதுக்கு போனோம். ஸோ நாங்கள் வந்து எதுக்கு பெரிய கார் 3 சீட் கார் வாங்கணும்னா நான் சொன்னதுனால தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ தான் ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் போக முடியும், அதுவும் நிறைய பேர் கூட. புக் பண்ணதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எடுக்கலாம் இருக்கும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எடுக்கலாம் பார்த்தா அவங்க அதனால நாங்கள் முன்னாலே விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7 எங்கள் அண்ணாலாம் வராங்க. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் பார்ப்ப வருது. எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு. அப்புறம் பின்னாடி இருக்கிறது பிடிச்சிருக்கு. அப்புறம் 6 மணிக்கு படத்துக்கு போவோம். அதாவது அப்பா வந்து சின்ன வயசில் அப்பாவோட வீட்டில் வந்து ஒரு 3 பேர் கூட படுக்க முடியாது. அப்பா வந்து தாத்தா கூடலாம் இருக்கும்போது ரொம்ப குடிசை வீடு. மழைலாம் பெஞ்சிச்சுன்னா தண்ணி ஒழுவோம், ஒழுங்காக தூங்க முடியாது. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அதில் தான் வச்சுக்கணும். சமைக்கிறதுக்கு மட்டும் வெளியே சின்னதாக அதுக்கும் ஒரு சின்ன கொட்டா மாதிரி போட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து வீடு கட்டி கார் வாங்குறதுலாம் பெரிய ட்ரீம் இல்லையா? இந்த ட்ரீம்லாம் எப்படி பண்ண முடியுது? அப்பா வந்து படித்ததுனால. அது மாதிரி நீங்களும் படிச்சிங்கன்னா, நல்லா படிச்சிங்கன்னா எல்லா ட்ரீமுமே பாசிபிள் தான். சரியா? ஓகே, நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு கோயிலாக சுற்றி சின்னதாக பூஜை பண்ணி கடைசியாக வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் பெரியாண்டவர் கோயிலுக்கு வந்துட்டோம். பெரியாண்டவர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால பாதி சாமியை வந்து மூடி வச்சுருக்காங்க. அங்கே தான் உங்களுக்கு காது குத்த போகிறோம். இப்போதைக்கு பூஜை பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகேவா கவின்? இந்த சாமி பேர் என்ன? இந்த சாமி பேர் கேட்கல, இந்த கோயிலில் இருக்க சாமி பேர் பெரியாண்டவர். வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதுக்கு நீங்க நம்ம கலந்து போனோம்? நீ ஏறி யார் ரகத்துல அது நம்ம காலம் ஆத்துக்கலாம்.